Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரியா, ரெகுலராக டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா நிறையா ஸ்டேட்ஸோட அப்டேட்ஸ் வந்து எல்லாமே நம்ம வீடியோவில் கொடுக்க முடியாது. அப்போ முக்கியமான ஸ்டேட்ஸு அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதனால் வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் வந்து டிசிஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அதாவது தமிழ்நாடு பசங்க நல்ல மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தயவு செய்து, சரியா, இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக நாம் அந்த 15% சீட்டுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா எந்த கட் ஆஃப் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ்நாடு பசங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, சரியா, நீங்கள் இந்த மார்க் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக தமிழ்நாடுக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் என்ன சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக வந்தீங்க அப்படின்னா அந்த 15% சீட்டை நீங்கள் ஆக்குபை பண்ணிங்க அப்படின்னா இந்த பக்கம் நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் மூலியமாக கவுன்சிலிங் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து நம்ம தமிழ்நாடு பசங்க இன்னும் நிறையா பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். சரியா, இது வருஷம் நம்ம எல்லா வீடியோவும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த விஷயம் வந்து நிறையா பேருக்கு கேட்ச் பண்ண முடியல, நிறையா பேருக்கு போய் சேர மாட்டேங்குது ஒழுங்கா. சரியா, அதனால இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் சப்ஸ்கிரைபர்ஸாவது இதை என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அது வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் மற்ற பசங்க எம்பிபிஎஸ் படிக்கிறது. சரியா, நிறையா பசங்க வாய்ப்பை தேடி 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் உட்காந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸை நம்ம என்ன பண்ண ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட், அதாவது ஏஐக்யூ, சரியா, ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் கட் ஆஃப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா, இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் சான்ஸ். ஓகேவா, அதாவது இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபாக நம்ம எடுத்துக்கிறது. இது வந்து இங்கே இருக்க மார்க்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கிடைச்சிரும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்ல பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம தெளிவாக என்ன பார்த்தலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 620 635 வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 595 615 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஓபிசி என்எல்சியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, என்சிஎல்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 600 615 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் எஸ்சி கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, சரியா, எஸ்சி கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 525 545 வரைக்கும், சரியா, 525 545 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 495 515 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக, அதாவது பிடபிள்யூடியில் நீங்கள் வந்து ஜென்ரல் இருக்கீங்க அப்படின்னா 255 325 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பிடபிள்யூடியில் ஓபிசி எஸ்சி எஸ்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 225 305 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸு. சரியா, இந்த கேட்டகரிக்குள்ளே, அதாவது இந்த மார்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ட்ரை பண்ணி அது மூலயமா உள்ளே வர்றதுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மார்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மார்க் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து, அதாவது ஜென்ரல் இருக்கீங்க அப்படின்னா 640+ எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்க அர்த்தம். அதே மாதிரி இடபிள்யூஎஸ்ல இருந்தீங்க அப்படின்னா 625+ இருந்தீங்கன்னா போதுமானது. அதே மாதிரி ஓபிசி என்சிஎல் இருந்தீங்க அப்படின்னா 625 வந்து ப்ளஸ் வந்து போதுமானது. எஸ்சியில் இருந்தீங்க அப்படின்னா 555+ இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃப் ஜோனில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எஸ்டியில் இருந்தீங்கன்னா 530+. அதே மாதிரி பிடபிள்யூடியில் ஜென்ரல் இருந்தீங்க அப்படின்னா 335 ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான ஒரு மார்க். சரியா, அதுக்கப்புறம் பிடபிள்யூடியில் இருந்தீங்க அப்படின்னா, சரியா, ஓபிசி எஸ்சி எஸ்டியில் இருந்தீங்கன்னா
315 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான ஒரு மார்க்காக இருக்கும். சரியா, நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை என்ன பண்ணுங்கன்னு சொல்லி தொடர்பு கொள்ளுங்க. நம்ம ஃபுல் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். 6383569847 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு கொடுத்துன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.